35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் புரோகிராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்களும் தமிழ் மக்களும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த கூலி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படம் எப்படி இருக்கு, என்ன ப்ளஸ் அண்ட் என்னென்ன மைனஸ் அப்படின்றதெல்லாம் குறித்து விரிவாக பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இப்போ நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கு சார் படம்? எப்படி இருக்கு படம் அப்படிங்கிறது, படம் என்ன செய்திருக்கிறது, லோகேஷ் என்ன செஞ்சிருக்கிறார், அனிருத் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னு தனித்தனியாக பார்க்கலாம். ஓகே. இந்த படத்தினுடைய கதை ஒன்லைன் அப்படின்னா, சத்யராஜும் ரஜினிகாந்த் அவர்களும் இணைபிரியாத நண்பர்கள். ஒரு கட்டத்தில் சத்யராஜ் கொல்லப்படுறார், அதற்கு ரஜினிகாந்த் பழி வாங்குகிறார் அப்படிங்கிற ஒரு புதுமையான கதை தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் கதை. இதில் எப்படி எதுக்காக சத்யராஜ் கொல்லப்படுறார், அதுக்கு பின்னாடி கொன்றவர்கள் யார், அந்த கேங் யார், அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சத்யராஜ் என்ன பண்ணார், எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த டீட்டெயில் தான், அந்த பழி வாங்குகிற ஒரு கதை தான். இதில் என்னென்னா ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா, வின்டேஜ் ரஜினி அப்படியே ஒரு போர்ஷன் இருக்குது. உபேந்திராவும் ரஜினியும் ஒரு வின்டேஜில் ஒரு பஸ் ஃபைட் ஒன்று இருக்கும், அதெல்லாம் அல்டிமேட். உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, சத்யராஜுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்குள்ள அந்த ஃப்ளாஷ்பேக் சீனை வந்து இன்னும் கொஞ்சம் லென்த்தி பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது வின்டேஜ் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் லென்த்தி பண்ணியிருக்கலாம், அதை கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. ஸ்ருதிகாசன் ரஜினிகாந்துக்கு யார் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட் இருக்குது படத்தில். அது படம் பார்க்குறப்ப தெரியாது, நம்ம சொல்ல வேண்டாம். கதை இதுதான். ஒரு ஒன்றும் என்ன சொன்னால், நண்பனுக்காக பழி வாங்கக்கூடிய ஒரு கதை அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. சத்யராஜ், சாபின், அமீர்கான் கடைசியில் ஒரு சீன் வர்றாரு, கேமியா மாதிரி. படத்தோட மெயின் லீடு அப்படின்னா ரஜினிகாந்த், நாகார்ஜுனா அண்டு சௌபின், 3 பேரை சுற்றி தான் கதை, மெயினான கதை. போது சௌபினுக்கு தான் இந்த படத்துடைய முழு கிரெடிட்டும் தூக்கி நிப்பாட்டுறார். நடிக்கக்கூடிய அத்தனை ஸ்கோப்பும் அவருக்கு அங்கே கிடைக்கிது. அதனால் அந்த படத்தில் அவர் நிறைய சீன்ஸும் இருக்குது, நிறையா ஸ்கோரும் பண்ணுறாரு. அடுத்து நாகார்ஜுனா ஒரு மெயின் லீட் வில்லனாக பண்ணுறாரு. இப்போ நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த நாகார்ஜுனா அப்படியே இருக்கிறார், அதே இது. ஏன்னா என்னென்னா, நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னென்னா, எல்லாரும் லென்த்தியாக முடி வச்சுருக்காங்க. ஒரு லோகேஷ்க்கு முடி நிறையா இருக்கிறதுனால எல்லாரும் அப்படி வச்சிருக்காங்கன்னு தெரில. எனக்கு அவங்க அந்த மாதிரி நிறையா முடி வச்சிருக்கா, அப்போ இவங்களுக்குலாம் முடி குளிச்சாங்கன்னா எப்படி சீக்கிரம் காயும் அப்படின்னு எனக்கு டவுட் வந்துச்சு. இல்லை, ஆக்சுவலாக லோகேஷோட ஹேர் ஸ்டைல் இதுன்னு சொல்லவே முடியாது, ஒரு 4-5 ஸ்டைலில் மாறி அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி இது வரைக்கும் வச்சிருக்கிறாப்புல நம்ம நாகார்ஜுனா. அதுக்கு உபேந்திரா பார்த்தா அவர் இது வரைக்கும் வச்சிருக்கிறாரு. படத்தில் படம் லென்த்தியாக இருக்குல்ல, முடி லென்த்தியாக இருக்குது எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2 மணி நேரம் 50 நிமிஷம். இது வந்து படத்தினுடைய கதை, நடக்க கேரக்டர்ஸ். ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த 75 வயசு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத இதுலேயும் நிரூபிச்சிருக்காரு. அவருடைய ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அவருடைய பில்டப் சீனாக இருக்கட்டும், நிறையா பண்ணியிருக்காரு. ரெண்டாவது நிறைய மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறார் இந்த படங்களில். பார்த்தீங்கன்னா, அந்த மதுவுக்கு எதிரான விஷயம், தெய்வம் நின்று கொள்ளும், மது அன்றே கொள்ளும், அதனால் குடிக்காதீங்க யாரும் அப்படிங்கிற நல்ல ஒரு மெசேஜை படத்தினுடைய ஓப்பனிங்லேயே அவரே பேசுகிற மாதிரி டைலாக் வச்சுருக்காங்க. உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இன்றைக்கி பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது மது. அதை வந்து ஒரு விஷயமாக அவர் பேசியிருக்கிறாரு படத்தில். ரெண்டாவது, இந்த ஃபைட் சீக்வன்ஸில் கொஞ்சம் அந்த எப்பயுமே அந்த அவருடைய அந்த ஸ்டைலில் இருக்குது ஃபைட். அன்பரி மாஸ்டர் இப்போ உள்ள இதுக்கு நிறையா பண்ணியிருக்காங்க. படத்தில் நிறையா ஃபைட் சீன்ஸ் எவ்வளவோ இருக்குங்கிறது நம்ம கணக்கில் அடங்காத சண்டை காட்சிகள், யாராவது அடிக்கிறதெல்லாம், கொலை பண்ணுறதெல்லாம் ரொம்ப கொடூரமான கொலையாளாக தான் இருக்குது. ரொம்ப அதனால தான் ஆமாம், நெத்தியில் வந்து சுத்தியில் வச்சு நெத்தியில் ஓங்கி அடிக்கிறாங்க, இல்லாட்டி ராடை வச்சு தொண்டையில் கருணை கொடூரமான தான் இருக்குது படம் முழுக்க. பார்த்தா ரத்தமும் இதுமாக இருக்குது. ரெண்டாவது, படத்தில் நிறைய என்ன சொல்கிறது, வில்லன்ஸ் எல்லாருமே வில்லன் தான். சத்யராஜே ஒரு டைப்பில் நீங்கள் பார்க்க போகிறப்ப ஒரு தப்பான வழியில் போய் அவர் வில்லனா ஒரு விஷயத்துக்காக பண்ணுறாரு, அது வில்லனா மாறி தெரியும். ரஜினிகாந்த் அவர்களை பார்க்குறப்ப அவர் என்ன கேரக்டர்னு கரெக்டாக ரிவீல் பண்ணாமல் இருக்கிறாங்க. அவர் இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், ஒரு மண்டபம், ஒரு மேன்ஷன் வச்சுருக்காரு, அங்கே இருக்க படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் வந்து ரொம்ப கம்மியான வாடகைக்கு ரூம் கொடுக்குறாரு, சாப்பாடு போகிறாரு அப்படிங்கிற அவருடைய டீட்டெயிலிங் இல்லை. அவர் யார், அவருக்கு ஒரு பேர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, அது ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் காட்டுறாங்க, அதை பற்றின டீட்டெயில் தான் பெருசாக இல்லை. அதெல்லாம் வின்டேஜ் ரஜினிகாந்த், வின்டேஜ் ஒரு ஹீரோயின்றதெல்லாம் போட்டிருந்தால் படம் அல்டிமேட்டாக இருக்கும். அதாவது எந்தெந்த விஷயத்தை டீட்டெயிலிங் பண்ணணுமோ அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை நிறுத்தி எடுத்து வச்சுருக்காங்க இந்த படத்தில். அது ஒரு பெரிய இது. ரெண்டாவது, யார் என்ன கேரக்டருங்கிறத நீங்கள் முதல்ல ரிவீல் பண்ணலே இல்லை படத்தில். யார் போக தான் அப்படியே இல்லை, போக இல்லை, படம் முடிகிறப்பவும் கூட தெரியல. ஓகே. அமீர்கான் வந்து ஒரு பெரிய டானா காட்டுறாங்க கிளைமேக்ஸில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய டான் பூரா வந்து நிற்கிறாங்க.
பார்த்தா இவர் ரஜினிகாந்த் நாகராஜன் சொல்லுவார், உன்னைய அழிக்கிறதுக்கு ஒருத்தர் வருவான் அப்படின்னு. பார்த்தா அங்கேருந்து ஹெலிகாப்டரில் ஒரு நாய்க்குட்டியோட வர்றாரு. வந்து கடைசி நேரத்தில் பார்த்தா இவர் என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட வந்து அண்ணே நாகராஜண்ணே நீங்களானே அப்படிங்கிற மாதிரி படத்தை வந்து அமீர் கானுடைய கேரக்டரை முடிச்சது வந்து அமீர் கானை கூப்பிட்டு வந்து இங்கே இழுத்து விட்டதெல்லாம் பார்க்குறப்ப அது ஒரு இதாக இருக்குது. மற்றபடி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸ் டெக்னிக்கலாக பேசணும் தான். டெக்னிக்கல் வைஸ் ஃபோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டிஏஜிங் ரஜினியோட பழைய டிஏஜிங்கில் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன பெரிய பியூட்டி என்னென்னா அந்த வாய்ஸ் அதே வாய்ஸில் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏஐ மாதிரி இல்லை, அந்த வாய்ஸில் பழைய 80s ரஜினி வாய்ஸ் அது கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவார். அந்த வாய்ஸ் அப்படியே பண்ணியிருக்கிறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. டெக்னிக்கல் ஒர்க் நல்லா இருக்குது. பட்டு கதை இதுதான், ஸ்க்ரீன் ப்ளே தான் எங்கெங்கேயோ போகுது. யார் வில்லன், எதுக்கு வர்றாங்க, எதுக்கு அடிக்கிறாங்க, எதுக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலிங் இல்லாமல் கதையை தடுமாறி ஓடுது. அது அந்த மாதிரி போயிட்டுருக்கு. லென்த்தி 2 மணி நேரம் 50 நிமிஷம். அது கொஞ்சம் அதெல்லாம் வந்து எதுக்கு 2.5 மணி நேரம் நீங்கள் 2:20 2:30 முடிச்சுட்டா கூட ஓகே தான். 2 மணி நேரம் 50 நிமிஷம் அப்படிங்கிற போகிறப்ப அதுவே நமக்கு கொஞ்சம் ஒரு டயர்ட்னஸை கொடுத்துரும். இந்த அனிருத் படத்தில் 15 கோடி ரூபா சம்பளம்னு சொன்னாங்க. படத்தில் ஆரம்பித்த டைட்டில் கார்டில் வச்ச கீபோர்டு தான் அவங்களும் எடுக்க சொன்னா கூட எடுக்கல போல. எல்லாத்துலையும் வச்சிருக்காப்புல. டைலாக் வச்சிருக்காப்புல, ஃபைட் சீனில் வச்சிருக்காப்புல, எல்லா சீன்லேயும் சீன் 1 சீன் எண்டு வரைக்கும் எல்லா சீன்லையும் அனிருத்தினுடைய கை அப்படியே பரபரப்பாக வந்துருக்கு. படத்தையே வந்து அவர் தன்னுடைய ஷோல்டர்ஸ்ல எடுத்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஷோல்டர்ல தலை மேலே அவர் தூக்கி வச்சிருக்காரு. பாகுபலி மாதிரி தூக்கி இருக்கிறாப்புல. ஆனால் அது வந்து ஓவர் டோஸாக இருக்குது. கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இறைச்சலாக இருக்குது. படம் பார்த்து வந்து எல்லாருமே தேட்டரில் சொல்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி காதலாக ரொம்ப இறைச்சலாக இருக்குது. கொஞ்சம் அனிருத்துக்கு பாவம் கொஞ்சம் என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு படம் ஃபுல்லாக வாசிச்சிருக்காப்புல. எல்லா சீன்லையும் பிஸியில் போடுறதுக்கு ஏதோ ஒரு ரேப் ஒன்று ஓடிட்டே இருக்குது. படம் முழுக்க நமக்கு அதுதான் மைண்டில் இருக்குது. சீனை காட்டிலும் அந்த சவுண்டு தான் நமக்கு மைண்டில் வந்து அதிகமாக வந்து டாமினேட் பண்ணுது. ரெண்டாவது ரொம்ப ஒரு எமோஷனலான சீன் என்னென்னா, நம்ம ரஜினிகாந்துக்கும் ஸ்ருதிகாசனுக்கும் உள்ள ஒரு இது இருக்கும், ஃப்ளாஷ்பேக். ஓகே, அது ஓப்பன் ஆயிரும். பட் அது 2 பேருமே ஏன் சொல்லாமல் வச்சிருக்காங்கிறதையும் நம்ம படத்தில் வேறு கரெக்டாக கிளாரிஃபை பண்ணாமல் விட்டாங்க. அதாவது ரஜினிகாந்துக்கு ஒரு கட்டத்தில் யாருங்கிறது, ஸ்ருதிகாசன் யாருங்கிறது தெரிய வரும். பட் நான் ரஜினிகாந்த் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டார். ஓகே, அது ஏங்கிறது கிளைமேக்ஸ் வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் கூட ஏங்கிறது தெரியல. இந்த லாஜிக் இல்லை, அது கேரக்டர் ரிவீல் இருக்குல்ல. நீங்கள் நம்ம வந்து எல்லாரும் வந்து பிரில்லியண்டாகலாம் படம் பார்க்க மாட்டாங்க. காமன் ஆடியன்ஸ் ஒன்று இருக்குது. பிஎன்சியில் போகிறப்ப இவங்க யார், எதுக்கு இவர் அடிக்க வர்றாங்க, இவங்க எந்த ஊருக்காரவங்க, இவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்ற காமனான ஆடியன்ஸுக்குடைய இது அதுக்கெல்லாம் அங்கே வந்து இடம் இல்லை. இப்போ ஜெயிலரை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப ஜெயிலருக்கும் இது நீங்கள் கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு இந்த படம் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் நிறையா லாஜிக் மிஸ்டேக்ஸு, கேரக்டர் ரிவீல் பண்ணுறதுல மிஸ்டேக்கு, சவுண்ட் சைடில் இருந்து சரி, நிறைய அந்த படத்தில் லோகேஷ் படமாங்கிற ஒரு அளவுக்கு சந்தேகம் போகுது இந்த படம். கேமரா அண்ட் எடிட்டிங் எப்படி சார்? ஏன்னா 2 பேருமே அவங்களுடைய டீம்மேட்ஸ், ரொம்ப க்ளோஸ் டீம்மேட்ஸ். இதில் எப்படி? இல்லை, டெக்னிக்கல் வைஸ் படம் வந்து வெரி குட், பிரில்லியண்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே பிரில்லியண்டாக, ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டர் பிளோமின் ராஜா இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டருடைய ஒர்க்காக இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டர் அன்பரி மாஸ்டராக இருக்கட்டும், அதெல்லாம் அந்த டெக்னிக்கல் வைஸ் ஓகே. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் கூட கொஞ்சம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. லோகேஷே வந்து ரொம்ப வெப்பியாக பண்ணியிருக்காரு. இளையராஜா ஒரு பாட்டை வந்து இந்த படத்தில் ரீமிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வருமா அது படம் பார்க்குறதே படம் பார்க்குறது என்ன காமெடினா, தியேட்டரில் இருக்க எல்லாரும் எப்பா நீங்கள் காப்பி ரைட்ஸ் வாங்கிட்டீங்களா அப்படின்னு தியேட்டரில் கத்துறாங்க. ஓகே, படம் பார்க்க அந்த பாட்டு வருது, பாட்டு வந்தோடனே ஆகா இளையராஜா பாட்டு காப்பி ரைட்ஸ் வாங்கிட்டீங்களா அப்படின்னு தியேட்டரில் கத்துற அளவுக்கு இருக்குது. வாங்கியிருப்பாங்க. சர்பிச்சஸ் சார் ப்ராப்பராக வாங்கினா. இன்னொரு பாட்டு இந்த கல்லூரி வாசல்லேருந்து ஒரு பாட்டு, அந்த பாட்டத்தையும் ஃபைட் சீனில் பேக்ரவுண்டில் வச்சுன்னா அது பெருசாக அது ஒட்டலை. அந்த பாட்டுக்கும் பெருசாக ஓட்டலை. மற்றபடி படம் பார்த்தா ரஜினிகாந்த் அவர்களுடைய படம். ஜாலியாக போய் உட்காந்திங்கன்னா நல்லா ஒரு ஃபைட்டு, ஒரு ஸ்டைலு, பழைய விண்டேஜ் ரஜினி இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஓகே சார், இறுதியாக ஒரு கொஸ்டின் ஒன்று என்ன அப்படின்னா, இந்த படத்தில் அதிகம் எதிர்பார்க்கப்பட்டது வந்து படத்தினுடைய கலெக்ஷன்ஸ் அண்ட் பட்ஜெட்டு. இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு அனுமானிக்க முடியும் எப்படி சார் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி பண்ணுற மாதிரி? இன்னைக்கு வரைக்கும் டிக்கெட் 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 வரைக்கும் டிக்கெட் பிளாக்ல வச்சுருக்குறாங்க 3 நாளைக்கு. அந்த வயசு கலெக்ஷன் பார்க்குறப்ப நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற அந்த கலெக்ஷனை ஓரளவுக்கு நெருங்கிடலாம். பட் காமன் ஆடியன்ஸ் 3வது நாள் 2வது நாள் வருவாங்களாங்கிறது இந்த படத்துக்கு பெரிய சந்தேகம். பிஎன்சியில் இந்த படம் எப்படி போட போகுதுங்கிறதும் பெரிய சந்தேகமாக இருக்குது. ஏன்னா முதல்ல புரியணும், 2வது சவுண்ட் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே இந்த மாதிரியான படங்களில் சமீபத்தில் வந்து பெரிய பெரிய படங்கள் உள்ள மிஸ்டேக் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஸ்டைல்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் வந்து கலெக்ஷனுங்கிறது காமன் ஆடியன்ஸ் இது எப்படி இந்த படத்தை அக்செப்ட் பண்ண போகிறாங்க, தியேட்டருக்குள்ள காமன் ஆடியன்ஸ் எப்படி வர போகிறாங்கிறத பார்த்துக்கிட்டு தான் ஃபர்தர் டேஸில் தான் இந்த படம் அந்த எவ்வளோ கலெக்ஷனை ரீச் பண்ணுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபைனலாக சுபேர் அவர்களுடைய அவுட் ஆஃப் 5 எவ்வளோ? இல்லை 5 நம்ம மார்க் போட வேண்டியது. ரஜினி ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கும். ரஜினி ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்ப பெரிய பிடிச்ச படமாக இருக்கும். ஒரு காமன் ஆடியன்ஸாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம்.
ஜெயிலரை கம்பேர் பண்ணுறப்ப ஜெயிலர் மாதிரி இல்லையே. ஜெயிலரில் பார்த்தீங்கன்னா படம் விறுவிறுன்னு போகும் படம், ஒரு சீன் கூட நமக்கு திரும்ப முடியாது. அந்த மாதிரி இல்லை. ஏன் லோகேஷ் இந்த படத்தில் என்ன தடுமாற்றம், ஏன் இந்த மாதிரி விட்டுட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன வருத்தம். அடுத்த படங்களை சரி பண்ணுவார்னு நம்புவோம். ஆல்மோஸ்ட் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட டீமில் எல்லாருமே இருக்காங்க, ரத்னகுமார் அவர்களை தவிர. அது எப்படி சார் இந்த படத்தில் ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருக்கா, இல்லை ஓகேவா? இல்லை, படத்தில் ரத்னகுமார் டயலாக் சைடில் ஒன்றும் பெருசாக அந்த படம் டயலாக்கு புரியல சொல்ல போனோம். ஓகே. ரஜினிகாந்த் படங்கள்லேயே அந்த மாஸ் ஒரு டயலாக் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவன் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி, ஆண்டவன் சொன்ன அருணாச்சலம் முடிக்கிறான், அந்த மாதிரியான ஒரு பஞ்ச் இந்த படத்தில் மிஸ்ஸு. அது ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ரெண்டாவது ஒரு போகிற பக்கத்தில் இந்த இருங்க பாய் அப்படிங்கிற டயலாக் தூக்கி வச்சிருக்காரு, ரஜினிகாந்தை பேசுகிற மாதிரி வச்சிருக்காரு. ஓகே. அதெல்லாம் தேட்டரில் நிறையா கேட்கும். ரஜினிகாந்துக்கான ஒரு சிக்னேச்சர் டயலாக் இருக்குல்ல, ஒரு பஞ்ச், அது இந்த படத்தில் மிஸ்ஸிங். அது ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அவரோட அது வேண்டாம்னே தவிர்த்துருக்குறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. அண்ட் இதே இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட்டை அக்காமடேட் பண்ணுறதுக்கான இடம் இருந்துச்சா? ஏன்னா எல்லாருமே கேட்டதுன்னா எல்லாருமே பெரிய ஸ்டார், எப்படி நீங்கள் அதை படத்துக்குள்ளே வைக்கல? படம் ஃபுல்லாகவே ரஜினிகாந்த் அண்டு நாகார்ஜுனா, சௌபின், 3 பேர் சுற்றி தான் போகுது. லாஸ்ட் ஒரு சீனில் தான் ஒரு ரீலில் தான் வர்றாரு அமீர் கான், மற்றபடி வரல. அதே மாதிரி உபேந்திராவுமே இன்டர்வல் பிளாக்கு பிறகு தான் ஒரு கேமியோ தான் பண்ணுறாரு. ஓகே சார். இந்த சீட்டு கட்டிலேருந்து ஒரு கட்டை உருவுற மாதிரி ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் உருவி படம் பண்ணுறது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த படத்துலேயே அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா? இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உபேந்திராவை சரியாக பயன்படுத்தியிருக்காங்க. அவருடைய கேரக்டர் நல்லாவே இருக்குது. அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ஹேர் ஸ்டைல் அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சௌபினை கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்க. நாகார்ஜுனா படத்துக்கு எப்படி இருந்தாலும் வில்லன் வேணும், அது தெளிவாக என்ன பண்ணணும், இந்த ஆந்திரா தெலுங்கானா ஒரு வில்லன் கொண்டு போட்டிருக்காங்க. அவரும் ரொம்ப நாள் கழிச்சு புதிய ஒரு கெட்டப், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் நம்ம ஹீரோவை பார்த்துருக்கோம், இந்த மாதிரியான இதில் பார்க்கல. அந்த ஆர்டிஸ்ட்லாம் சரியாக பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க வெளியிலேருந்து கூட்டு வந்த கேரக்டர். ஆனால் அது அவங்கள பயன்படுத்தியிருக்காங்க, ஆக்டிங் சைட்லேருந்து வாங்கியிருக்காங்களே ஒழிய அவங்க கேரக்டர் என்னங்கிறத ஃபுல்லாக ரிவீல் பண்ணாமல் விட்டாங்க. அவங்க யார், அவங்க டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத உபேந்திராவும் சொல்லிடுறார், என் கூட இருந்தவருங்கிற மாதிரி. நாகார்ஜுனாவுக்கு சொல்கிறார், அவங்க அப்பா சொல்கிறாரு, அவங்க அப்பா சொல்கிறார். நாகார்ஜுனா பையனை காட்டுறாங்க. அமீர் கான் ஒருத்தர் வர்றார் கேரக்டர். அமீர் கான் கேரக்டர் யார், இவங்களுக்கு என்ன ஒரு சிண்டிகேட்ன்றாங்க, சிண்டிகேட் மீட்டிங் வெளிநாட்டில் நடக்குங்கிறாங்க. அப்படி நிறைய அப்படி போகுது. அது ஒரு சின்ன கன்ஃபியூஷனே இருக்காது. படம் ரைட்டிங்காக பார்க்கும்போது எப்படி சார்? ஏன்னா லோகேஷ் கனகராஜோட ஓன் ரைட்டிங், இது ரைட்டிங்காக பார்க்க ரைட்டிங்காக ஒன்றுமே இல்லை படத்தில். ரைட்டிங்கை ஓப்பனாக சொல்லணும் ஒன்றுமே கிடையாது. பெரிய நெகட்டிவ் அதுதான். பெரிய நெகட்டிவ் ஸ்கிரிப்ட் சைடு தான். ரைட்டிங்கே ஒன்றுமே கிடையாது. வெறும் டெக்னாலஜிஸ், பில்டப் சீன்ஸ், ஃபைட்டு, பாட்டு, இதை மட்டும் வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்காங்க. பட் அதையெல்லாம் ஸ்கிரிப்ட் வைஸாக நீங்கள் ரஜினிகாந்தை தூக்கி வச்சுட்டு, ஒரு மாஸ் ஹீரோவை தூக்கி வச்சுட்டு, ஒரு ஸ்கிரிப்டாக நீங்கள் ஒரு டேரக்டர் லோகேஷ் இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி வெரி புவர். நன்றி. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.